சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 1996 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக 3,92,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல 2002 ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அமைச்சர் துரைமுருகன், அவருடைய மனைவி, மகன், மருமகள் மற்றும் சகோதரர் மீது தொடரப்பட்ட இந்த வழக்கில் அவர்களை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் 2007 உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து 2013 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் குறித்து விளக்கி வாதிடப்பட்டது. அதே சமயம் துரைமுருகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் தங்கள் வாதத்துல குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களுடைய தனிப்பட்ட தொழில், குடும்ப வருமானத்தை அமைச்சர் துரைமுருகனுடைய வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காட்டியுள்ளதாக தெரிவித்தார்கள். வழக்கு சம்பந்தப்பட்ட காலத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்துக்களையும் இந்த வழக்குல சேர்த்திருக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சருடைய குடும்பத்தினரை அமைச்சரின் பினாமி என்று குறிப்பிடுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று வாதங்கள் முன்வைத்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில இன்றைக்கு இந்த வழக்குல நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த தீர்ப்புல லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மறு ஆய்வு மனுவை ஏற்றுக்கொண்டு அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்குல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க வேண்டும் என்று வேலூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்துக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். 1996, 2001 ஆண்டு காலத்துல சேர்ந்த சொத்து சேர்த்த வழக்கு என்பதனால இந்த வழக்கை 6 மாதங்கள்ல விசாரித்து முடிக்க வேண்டும் என்று வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.